ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி கிளைமேட்டுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. அண்ட் பொருட்களும் வந்து இன்றைக்கி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஐட்டம்லாம் பார்க்க முடிஞ்சுது. வாங்க சந்தையில் போய் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த கடையில் வந்துட்டு ஒரு பாடி கேம்னு சொல்லி ஒரு கேமரா ஒன்று போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இது யூஸ்வலாக வந்து இந்த போலீஸ்காரங்கள செஸ்ட்டில் வந்துட்டு இந்த கேமரா மாட்டிட்டு போவாங்க, இந்த எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு கேமரான்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து சேலுக்கு வச்சுருந்தாங்க. சரி, பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்ல கண்டிஷன் இருந்தனால இதை நம்ம வந்து வாங்கிட்டோம். ஸோ இது எப்படி இருக்குன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நான் தனியாக வந்து வீடியோ போடுறேன். அப்புறம் அதே ஷாப்பில் வந்துட்டு ஒரு நேஸ் பாக்ஸ் ஒன்று வச்சுருந்தாங்க, நெட்வொர்க் அட்டாச்டு ஸ்டோரேஜ் பாக்ஸு. ஸோ இது வந்து பழைய ஐடி டைப் ஹார்ட் டிஸ்க் சப்போர்ட் உள்ள ஒரு பாக்ஸ் இது. ஸோ வெறும் பாக்ஸ் மட்டும் தான் இருந்தது, ஹார்ட் டிஸ்க் இல்லை. ஸோ இதுக்கு ஹார்ட் டிஸ்க் கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து பழைய ஐடி டைப், சாட்டா டைப் கிடையாது. ஸோ யாராவது வாங்குறவங்க ஏதாவது ரெட்ரோக்கு இல்லை ஒரு ஷோகேஸ் இதுக்காவது வாங்கலாம், ஒரு மெமரிக்காக வாங்கலாம். ஸோ இந்த டிவைஸும் வந்து 300க்கு சேலுக்கு வச்சுருந்தாரு. அண்ட் அதே ஷாப்பில் இந்த ஒரு சிலை ஒன்று இருந்தது, பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்தது. ஸோ இது அந்த டெக்கரேஷன் யூனிட் ஆர் வாசலில் வைக்கிறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த யூனிட் வந்து சேலுக்கு வச்சுருந்தாங்க. அண்ட் பக்கத்தில் ஒரு ஷாப்பில் வந்துட்டு இந்த தண்ணியில் வந்து உப்பு கண்டுபிடிக்கிற மிஷின் இது, டிடிஎஸ்ஸு எவ்வளோ வந்து சால்ட் இருக்குன்றதை மெஷர் பண்ணுறது. இது பேக்காகவே இருந்தது, ஒரு புது பீஸாகவே இருந்தது. ப்ரைஸ் கேட்டன் 20 தான் சொன்னார். சரி ஓகேன்னு சொல்லி இதை வந்து நம்ம வாங்கிட்டோம். இது ஆக்சுவலாக புது பீஸ் மாதிரி தான் இருந்தது. ஸோ டெஸ்ட் பண்ணி பார்த்து நான் எப்படி இருக்குன்றதை சொல்கிறேன் நான். அண்ட் செமையான ஒரு ஷார்ப்பு 2-in-1ங்க. இது பாருங்கள், டபுள் டெக் உள்ளது. இது கொஞ்சம் பாப்புலரான யூனிட்டும் கூட. எல்லா பட்டன்ஸ் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. ப்ரைஸு தான் 2000 சொன்னாங்க. பட் ஓகே தான். இது வந்து இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் வந்து செட்டு பார்க்கறது கொஞ்சம் ரேர் தான். இந்த எஜெக்ட் எல்லாம் எவ்வளோ ஸ்மூத்தாக வருது பாருங்களேன். ஸோ அந்தளவுக்கு வந்து பக்காவாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதை வந்து ஒரு நண்பர் ஒருத்தர் வாங்கினார், GF 555. ஸோ இது எப்படியும் வந்து ஒர்க் ஆகாட்டியும் நம்ம ரெஸ்டோர் பண்ண முடியணும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு பக்கா விண்டேஜ் செட். இது டபுள் ஆண்டனா பார்த்தீங்களா, இது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த ஆண்டனாலாம் மேலே இழுத்து விட்டோன்னா சூப்பராக இருக்கும். அந்த லுக் அண்ட் ஃபீலே வந்து செம்மையாக இருக்கும். இது இன்புட் போர்ட்ஸ் எல்லாம் பாருங்களேன் எத்தனை இருக்குன்ட்டு. ஃபோனோ இன்புட் இருக்குது, நம்ம ரெக்கார்ட் பிளேயர், ப்ரீஆம்ப் இல்லாத ரெக்கார்ட் பிளேயர் கூட நம்ம அழகாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பக்கத்தில் ஒரு கடையில் இந்த ஆல்-இன்-ஒன் ரெக்கார்ட் பிளேயர் வச்சுருந்தாங்க. இது வந்து ரெக்கார்ட் பிளேயர், டேப் ரிகார்டர் அண்ட் ரேடியோ உள்ளது. ஒரு சூட் கேஸ், ப்ரீஃப் கேஸ் டைப்பில் வரும். பட் கண்டிஷன் வந்து ரொம்ப புவராக தான் இருந்தது. அண்ட் ப்ரைஸ் வந்து காலையில் 30,000 சொன்னாங்க. அதுக்கப்புறம் போக போக குறைஞ்சி 10,000க்கு வந்து நின்னார். பட் அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன ப்ரைஸ்க்கு சேல் பண்ணாருன்னு தெரியல. சேல் ஆயிடுச்சா இல்லையான்ட்டு ரிட்டன் வரும்போதும் பார்த்தேன் இருந்தது. பட் பட்டன்ஸ் எல்லாமே வந்து ஜாமாக இருந்தது. கண்டிப்பாக எடுத்து பெரிய ரெஸ்டரேஷன் வேலை இருக்குது. பட் யாராவது இன்ட்ரெஸ்ட்டு இந்த மாதிரி ப்ரீஃப் கேஸ் டைப் தேடிட்டு இருக்கீங்கன்னா பாருங்கள். அண்ட் ஒரு ஷாப்பில் ஏகப்பட்ட மினி டிவி கேசட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. கூடவே வந்து இந்த ரோல் கேமரா ஃபில்ம்ஸும் இருந்தது. ஸோ மினி டிவி வந்து அந்தளவுக்கு பெரிய யூஸ் கிடையாது. அதனால் ரோல் கேமரா இது மட்டும் பார்த்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். இது ஏதோ ஒரு ஸ்டூடியோலேருந்து வந்திருக்கு போல். இந்த ஃபில்மு டேப்பெல்லாம் கன்வெர்ட் பண்ணுற ஏதாவது ஸ்டூடியோவாக இருக்கணும். அண்ட் மினி டிவிஸ் தான் ஏகப்பட்டது இருந்தது. ஸோ எல்லாமே வந்து கன்வர்ஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க போல், சிடிக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. கூடவே வந்து இந்த ஃபில்ம் இதெல்லாம் இருந்தனால நாங்கள் ஃபில்மை மட்டும் வாங்கிட்டோம், ஒரு 2 பீஸு. அண்ட் அங்கேயே வந்துட்டு ஒரு ஹார்மோனியம் பெட்டிஸ் செம்ம கண்டிஷனில் இருந்ததுங்க. இது பாருங்களேன் லுக். இது அநேகமாக 6,000 ஏதோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஏதாவது ஹார்மோனியம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா பாருங்கள், சந்தையில் இருக்குது. பட் இது வந்து நல்ல கண்டிஷனில் இருந்தது. இது மாதிரி இன்னொன்று ஏதோ பார்த்தேன்னு நினைக்கிறேன். பட் இது வந்து ரிலேட்டிவ்லி ஒரு பக்கா கண்டிஷனில் இருந்தது. இந்த கீயோட இதெல்லாம் பாருங்கள். யூஸ்வலாக அந்த பின்னாடி சில பலகையெல்லாம் காணாமலே போயிருக்கோம். பட் இதில் வந்து ஃபுல்லாகவே எல்லாமே வந்து இன்டாக்டாக இருந்தது. இன்ஃபேக்ட் பக்கா க்ளீனாக கூட இருந்தது. அண்ட் இந்த செட்டை வச்சு இன்றைக்கி ஃபுல்லாக வைப் தாங்க. ஃபுல் ரன்னிங்கில் வச்சு செமையாக டெமோவுக்கு வச்சுருந்தாங்க. இது ஆக்சுவலாக ஒரு செல்லர்கிட்டேருந்து இன்னொரு செல்லருக்கு மாறிச்சு. இது ஒரு செல்லர்கிட்ட இருக்கும்போது எப்படி ப்ளே ஆகிட்டு இருக்குதுன்னு கேளுங்க. ஸோ சோனியோட செட்டு தான் செம்ம கண்டிஷனில் இருந்தது. யாருக்காவது தேவைப்படுனா செக் பண்ணி பாருங்கள். ஆனால் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் சொல்லுவாங்க, ஏன்னா இது இப்போ இன்னொரு கை மாறிடுச்சு. அண்ட் அங்கேயே வந்துட்டு இந்த ஒரு வேல்வ் ரேடியோ இருந்தது. இது வந்து மர்ஃபியோட தான், மர்ஃபி மானிட்டர். பட் நாப்ஸு எல்லாம் மிஸ்ஸிங் அண்ட் கண்டிஷனும் ரொம்ப புவர். அண்ட் இதில் பிரச்சனை என்னென்னா எல்லா வால்வ்ஸையும் வந்து மாற்றி வச்சுருக்காங்க. இந்த மேஜிக்கை வால்வை தூக்கி இதில் போட்டு வச்சுருக்காங்க, ஐஎஃப் ஸ்டேஜில். ஐஎஃப்ல இதில் வருதுன்னு நினைக்கிறேன், ஆர்எஃப் ஸ்டேஜில். இதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபார்மர் கண்டிஷன் எல்லாமே பாருங்கள் பக்கா டேமேஜ் கண்டிஷனாக இருக்குது. பட் இது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் ரிலேட்டிவ்லி ஹை மாதிரி தெரிஞ்சது. பின்னாடி உள்ள கேசட் பிளேயர் ஓகே தான். ஸோ இதை வந்து சேலுக்கு வச்சுருந்தாங்க இது ரெண்டும். அண்டு கேசியோவோட ஒரு கீபோர்டு, பியானோ டைப், ரொம்ப காம்பேக்டாக இருந்தது, வித்தியாசமாக இருந்தது பார்க்குறதுக்கு. ப்ரீ டிஃபைன்டு நோட்ஸோடவே இருந்தது இதில். இன்றைக்கி வந்து ஃபில்ம் ரீல்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ரீல் வந்து இன்னும் சேல் ஆகலை போல்.
யாராவது ரீல்ஸ் தேடிட்டுருக்கீங்க, 35mm ஃபில்ம் ரீல் தேடிட்டுருக்கீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இது எனக்கு தெரிஞ்ச அந்த அந்த அன்னைக்கு பார்த்த மூவி தான் நினைக்கிறேன், என்ன மூவின்னு மறந்துருச்சு. பட் 35mm ரீல்ஸ் தேடிட்டுருக்கீங்க, நல்ல கண்டிஷனாகவே இருந்தது. அண்ட் அதே ஷாப்பில் இந்த ஐட்டம் ஒன்று இருந்தது. இது என்னன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க முடியல. ஒரு 2 பின் இது மாதிரி கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு ரப்பர் மேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக ஸ்பீக்கர் இது கிடையாது, வேறு ஏதோ பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு டிடெக்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது. அண்ட் ஃபஸ்ட்டு ஜென் ஆப்பிள் டிவிங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். நம்ம இப்போ இருக்க ஆப்பிள் டிவிலாம் ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. ஆனால் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. விஜி அவுட்புட், ஐ மீன் இது ஏவி அவுட்புட்டோடு இருந்தது, செமையாக இருந்தது பார்க்குறதுக்கு. பட் ப்ரைஸு 2000 சொன்னார். எப்படி இது ஃபஸ்ட்டு ஜென்னு லேட்டஸ்ட் இதெல்லாம் சப்போர்ட் இருக்குமான்னு தெரில. ஓல்டு ப்ராசஸர் உள்ளது, ஸ்லோவாகவும் இருக்கும். பட் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ அங்கேயே வந்துட்டு இந்த எக்ஸ்பாக்ஸ் கேமரா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இது கைனட் கேமரான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேமரா வந்து சேலுக்கு வச்சுருந்தாரு. ஸோ யாராவது இந்த மாதிரி பீஸ் மிஸ் ஆகுதுன்னு தேடிட்டு இருக்கீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நிறைய இந்த ஆர்ட் ஒர்க் வந்து இன்றைக்கி குப்பை மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. இது நண்பர் என்ன சொன்னார்னா, ஏதோ ஆர்ட்ஸ் காலேஜ்லேருந்து வந்திருக்கோன்ற மாதிரி சொன்னார். பட் பாருங்களேன், அந்த டிராயிங் எல்லாம் பென்சிலில் எவ்வளோ கேஷுவலாக சூப்பராக வரைஞ்சி வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து அந்த அந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும் இதோட வேல்யூ. பட் இன்றைக்கி வந்து இது கைண்ட் ஆஃப் ஒரு குப்பை மாதிரி தான் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் என்ன பண்ணுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுனாவே குப்பையாக தான் மாறிடும். அண்டு நிறைய டாய்ஸ் இதெல்லாம் கூட இருந்தது. இதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு பார்த்தா எல்லாமே வந்து சீப் பிளாஸ்டிக் தான், வெயிட்டே இல்லை, சுத்தமாக வெயிட் இல்லாமல் ஒரு மேபி கிட்ஸுக்கு எதாவது விளையாடுறதுக்கு யூஸ் ஆகலாம். அண்ட் இன்றைக்கி வந்து ஒரு ஐஃபோன் பார்க்க முடிஞ்சுது. இது வந்து iPhone 4. இதுலேயும் வந்து பேட்ரி கொஞ்சம் பல்ஜாக இருந்தது. ஸோ ப்ரைஸ் வந்து 500 சொன்னார். அப்படி இப்படி பேசி 300க்கு வாங்கினோம். எப்படியும் வந்து இதை ஸ்பேருக்கு எதுக்காவது யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். அண்ட் அங்கேயே ஒரு சிலை இருந்தது. ஐ திங்க் இது ரெட் இண்டியன் சிலைன்னு நினைக்கிறேன். ஈட்டியே ஏதோ கையில் வச்சுருந்துருக்கார் போல், அது மிஸ் ஆகுது. வெறும் சிலை மட்டும்தான் இருந்தது. ஸோ 2 கையிலையும் ஏதோ இருந்திருக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அது வந்து இல்லாமல் வெறும் இது மட்டும் சிலை மட்டும் இருக்குது. சப்போஸ் இது வந்து எங்கேயாவது ஹால் ஷோகேஸில் தேவைப்படுனா பாருங்கள். அண்ட் இந்த ஃபோட்டோஸும் வந்து இன்றைக்கி வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. ஸோ நண்பர் வந்து எடுத்து காமிச்சிட்டு இருந்தார். அவர் வந்து இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ளவர். ஸோ வாங்கிறதுக்கு தான் ஆப்ஷன் இருக்குமான்னு தெரில. பட் பாருங்கள் ட்ராயிங்ஸு ஆர்ட் ஒர்க்கெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. சிவனோட போர்ட்ரேட் பாருங்கள், சூப்பராக இருந்தது. அண்ட் நண்பர் இதை வந்து வாங்கிட்டார். ஒரு பாக்ஸ் பீஸாகவே ஒரு CD ப்ளஸ் கேசட் பிளேயர் இருந்தது. பிராண்டட் கிடையாது, பட் ஸ்டில் ஒரு பாக்ஸ் பீஸுன்னு பார்க்கும்போதே வந்து ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ இது வந்து எல்லாமே மோஸ்ட்லி அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஒர்க் ஆகுமான்னு தெரியாது, ஏன்னா ரொம்ப வருஷமாக வந்துட்டு இது பாக்ஸ்லேயே இருந்திருக்கும். ஸோ எடுத்து ஏதாவது லைட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். பட் அவுட்டர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பர் கண்டிஷனில் இருந்தது. இது யூஸ்ட் ஐட்டமே இல்லை, ஆக்சுவலாக புது பாக்ஸ் பீஸு. அண்ட் இந்த யூனிட் ஒன்று பார்த்தேன், இது வந்து ஏதோ எமர்ஜென்சி பவர்னு போட்டிருந்தது. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஏதாவது பேட்ரி பேக்கப் மாதிரி நினைக்கிறேன். நம்ம இதில் வந்து ஏசி இன்புட்டும் கொடுக்கலாம், டிசி இன்புட்டும் கொடுக்கலாம், பேட்ரி இன்புட்டும் கொடுக்கலாம். மேபி ஏதாவது ஒரு யூனிட் கட் ஆகும்போது ஆல்டர்னேட் யூனிட்லேருந்து பவர் சப்ளை வரும்னு நினைக்கிறேன். ஒரு 12 வோல்ட் பவர் சப்ளை வரும்னு நினைக்கிறேன். பட் என்னென்னு மேஜராக தெரியல. அண்ட் இந்த ஒரு குத்து விளக்கு செம வெயிட், ஐ திங்க் 23 kg ஏதோ சொன்னாங்க. இது வந்து அங்கே நின்னவர் வாங்கிட்டார். ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் வீடியோ மட்டும் தான் எடுத்தோம். பார்த்துக்கோங்க, இது மாதிரி எல்லாம் ஐட்டங்கள்லாம் கூட வந்துட்டு சீக்கிரம் சேல் ஆகிடுது. பிளாக்பெர்ரி ஒன்று சூப்பர் கண்டிஷனில் இருந்ததுங்க. இது அப்படியே ஆன் பண்ணி வச்சுருந்தாங்க. 1500 சொன்னார். பட் ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு. பட் ஸ்டில் வந்து விலை கொஞ்சம் அதிகம் இருந்த மாதிரி தெரிஞ்சது. ஏன்னா இது அதில் நெட்வொர்க் பார்க்கும்போது எட்ஜ் தான் காமிச்சது, 2G நெட்வொர்க் தான் காமிச்சது. பட் மற்றபடி இது நேவிகேஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்ததுங்க இந்த ஃபோனு. அது சீக்கிரமாகவே சேலும் ஆயிடுச்சு. அண்ட் இங்கே பாருங்கள், நிறைய சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம், டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அண்ட் இது என்னடா ஒரு டால் மாதிரி இருந்ததுன்னு பார்த்தா அது வந்து ஒரு ஸ்பீக்கர் அண்ட் ஒயர்லெஸ் சார்ஜர், அதுன்ட்டு ஒரு பாக்ஸ் பீஸ் அந்த மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. பியானோ, கீபோர்டெல்லாம் அங்கங்கே பார்க்க முடியுதுங்க. இது வந்து ரயில்வே கேட் என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே வரும் இந்த ஷாப்பு. அண்ட் இந்த பியானோ பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது, ஆக்சுவலாக இது பியானோ கிடையாது, ஒரு VHS கேசட் ரிவைண்டர், VCRயில் போடுற கேசட்டோட ரிவைண்டர். இது என்னென்ன மாடல்லலாம் வந்திருக்கு பாருங்களேன். இது வந்து நம்ம நண்பர் தான் வாங்கினார். நான் ஜஸ்ட் வீடியோ மட்டும் தான் எடுத்தேன். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதோட லுக்கு பார்க்கும்போது. என்ன மாதிரியெல்லாம் டிசைன் போட்டிருக்காங்க பாருங்களேன், காரு அது இதுன்ட்டு. இதில் இந்த எஜெக்ட் ப்ரெஸ் பண்ண உடனே அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த இது ஓப்பன் ஆகிற மாதிரி வரும். ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம கேசட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபார்வேர்டு ஆர் ரிவைண்ட் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது மேலே உள்ள இது மட்டும் கொஞ்சம் உடஞ்சி போயிருந்தது. அது அநேகமாக கம் போட்டு ஒட்டிக்கலாம் நம்ம. மற்றபடி ஒர்க் ஆச்சுன்னா சூப்பர் ஒரு டெக்கரேட்டிவ் பீஸ் இது.
ஸோ பவர் தனியாக இருக்குது, ஃபார்வேர்டு ஆர் ரிவைண்ட் 2 டேரெக்ஷன்லையும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். பரவாயில்ல, ஒரு நல்ல பீஸு. அண்ட் நிறைய இந்த டாய்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து சப்போஸ் கிட்ஸோட வரீங்க அப்படின்னா இது பாருங்கள். நம்ம நண்பர் யூஸ்வலாக இந்த மாதிரி ஐட்டம்லாம் பார்த்தா மொத்தமாக பல்காக வாங்கிட்டு வர, அவர் கண்ணில் மாட்டலன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய டிஸ்பிளேக்கே இவ்வளோ இருக்குது. ஸோ அவர் அநேகமாக பார்த்துருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ ஏகப்பட்ட ஐட்டம்ஸு. அண்டு ஃப்ரெஷ் கீபோர்ட் அண்ட் மவுஸு ஒரு காம்போ வந்து ஒரு ஷாப்பில் வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது கண்டிப்பாக ஒரு 200 ஆர் 100க்கே வாங்கிடலாம். அண்ட் இது நம்ம யூஷுவல் கடை தான். இங்கே வந்துட்டு ஒரு சோனியோட ஒரு வீடியோ சிடி பிளேயர் இருந்தது. இது மாதிரி ஒன்று நம்மக்கிட்ட ஏற்கனவே இருந்தது, நான் ஷார்ட்ஸில் கூட காமிச்சிருப்பேன். அது வந்து இந்த ஹெட்டு வந்து ப்ராப்பராக மூவ் ஆகாமல் இருந்தது, அந்த லென்ஸ் அசம்பிளி. பட் அது அப்படி தான் இருக்குது. பட் இதில் பார்க்கும்போது அந்த வீடியோ அவுட் போர்ட்டு கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி இருந்தது. பட் ஓகே தான், லென்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அண்ட் இந்த ஷாப்பில் வந்துட்டு வித்தியாசமான சில பிளேயர்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சது. இது வந்து டிரான்சென்ட்டு. இந்த பிளேயர் யூஸ்வலாக நிறைய பார்த்துருப்போம் நம்ம. அண்ட் இது பாருங்களேன், ஒரு ஃபேக்கான ஒரு ஐபாடுன்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அது ஐபாட் கிடையாது. இந்த மாதிரி எதுவும் பார்த்து ஏமாந்துடாதீங்க. ஆப்பிள் லோகோ இருக்குதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு அது ஆப்பிள் ப்ராடக்ட்னு நினச்சிடாதீங்க. அண்ட் இந்த பேக்ஸ் எல்லாம் இது கேமரா பேக்ஸ்ன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே வந்து 250 ருபீஸ்க்கு சேல் போட்டிருந்தாங்க, ஹிப்பில் கட்டுற மாதிரி. ஸோ எல்லாம் நல்ல லெதர் டைப்பில் தான், ஃபுல் நல்ல சூப்பர் கண்டிஷன்லேயே இருந்தது. இன்னைக்கு என்ன உங்கள் கடையில் சார்? இன்னைக்கு ஸ்பெஷல் சார். இன்னைக்கு சந்தையில் நம்மள்ட்ட ஸ்க்ரூ டிரைவர். ஆமாம், டஃபாரியா வெல் பிராண்டட். ஓகே, சூப்பர். கடையில் பெருசு சார் தான் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கடையில் வாங்கினா 140 ரூபா, எங்களோட வெறும் 70 ரூபாய். அதாவது ஸ்மால் சைஸ் பாருங்க. இது கடையில் 65 ரூபா, எங்களோட வெறும் 35 ரூபா தான். கடையில் வாங்கினா 90 ரூபா, எங்கிட்ட வாங்கினா 40 ரூபா. வாங்க, வாருங்கள், வாரி செல்லுங்கள், வாழ்த்தி செல்லுங்கள். ஓகே மக்களே, பார்த்துக்கோங்க. நல்லா இருக்கா? அப்படி எனக்கு கொஞ்சம் அனுப்பிவிட்டுங்க. ஸோ பக்கத்து ஷாப்லேயே நிறைய இந்த மாதிரி கார் யூனிட்ஸ் எல்லாம் கூட வச்சுருந்தாங்க. கார் ஆம்ப்ளிஃபயர்ஸு, பிளேயர்ஸ், அந்த மாதிரி ஏகப்பட்டது இருந்தது. ஃபுல்லாக எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் தான். டம்பிள்ஸு, டைப்ரைட்டர் பாருங்கள். இதெல்லாம் வந்து எடுத்து ரெடி பண்ணணும். ஃபுல் துரு பிடிச்சிருந்தது. அண்ட் பக்கத்து ஷாப்பில் இந்த மாதிரி ஒரு ஜிபிஎஸ் யூனிட் ஒன்று இருந்தது, கார்மினோடது. ஸோ இது என்ன பர்பஸ்ன்னு தெரியல. மேபி ஜிபிஎஸ் லொக்கேஷன் கண்டுபிடிக்கிறதா இருக்கலாம். நம்ம இருக்கிற லொக்கேஷனை அப்படியே வந்து செக் பண்ணுறதா கூட இருக்கலாம். பட் ரப்பர்லாம் போயிருந்தது. அண்ட் இந்த சோனி கார் பிளேயர் பாருங்களேன், இதில் சூப்பராக இருந்தது. அந்த சிடி போடுற இடம் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து ஸ்லாட் லோடிங் அப்படியே ஓப்பனாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த லிவர் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம சிடி போடுற மாதிரி வருது. இது பார்க்குறதுக்கே நல்ல இன்ட்ரெஸ்டிங். அந்த கலரும் வந்து கொஞ்சம் அந்த டிஃப்ரெண்ட் வயலட் கலரில் இருந்தது. அண்ட் லேடிஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த பேக் வந்து இன்றைக்கி சேலுக்கு இருந்ததுங்க. ஸோ மேட் இன் தாய்லாண்டுன்னு போட்டிருக்கு, தாய்லாண்ட்லேருந்து வந்த பேகு. ஸோ பாருங்கள், இது வந்து யூஸ்ட் ஐட்டம் தான், பட் ஃபாரின் ஐட்டம் சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது வந்து நம்ம மாதவன் ஷாப் தான். இன்றைக்கி வந்து இந்த ஐட்டங்கள்லாம் வச்சுருந்தார். எலி ட்ராப் மிஷின்னு சொல்லி ஒரு விசிடி பிளேயர் ஒன்று இருந்தது. அண்டு டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் பாருங்கள் இன்றைக்கி அவரோட ஷாப்பில். கேமரா யூனிட்ஸு, ஸோ ஐ திங்க் ஹை ஐட்டம் மினி டிவி டைப் வரும். அண்ட் இது வந்து காஃபி கப்பு, லென்ஸுன்னு நினச்சி ஏமாந்துடாதீங்க. ஹெல்மெட் அது இதுன்னு சொல்லி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தார் இன்றைக்கி அவரோட ஷாப்பில். அண்டு பக்கத்தில் வந்துட்டு இந்த காம்பஸ் ஒன்று பாக்ஸ் பீஸாகவே, அதாவது சீல்டு கண்டிஷனில் இருந்தது. பட் ரெண்டுமே வந்து நான் ஒர்க்கிங் கண்டிஷன் தான். ஒரு மாதிரி அதுவாக இஷ்டத்துக்கு ஒரு டைரக்ஷன் காமிச்சிட்டு இருந்தது. அப்புறம் வித்தியாசமான ஒரு யூனிட் ஒன்று பார்த்தேங்க. இது என்ன மெஷர் பண்ணுறதுன்னு தெரியல, ரீடிங் டிவைஸ்ன்னு போட்டிருக்கு. ஆனால் பாருங்களேன், இது லிவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது மேபி உட்காந்து படிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து அப்புறமா பொறுமையாக படித்து என்ன டிவைஸ்ன்றது பார்க்கலாம். பட் இது வந்து இருந்தது டிஃப்ரெண்ட்டாக. அண்ட் இந்த விஹெச்எஸ் ரிவைண்டரும் வந்து சேலுக்கு வச்சுருந்தாங்க. சரி, இது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸே வந்து நிறைய பேர் கேட்குறாங்க இந்த மாதிரி ரிவைண்டர் வேணும்ன்ட்டு. பட் இது கொஞ்சம் துருப்பிடிச்சு அப்படி இப்படி இருந்தது. சரி, இருந்தாலும் வந்து நம்ம இதை வாங்கிட்டோம். சரி, பார்க்கலாம் பெல்ட் இருக்குமா என்னன்றதை செக் பண்ணி பார்க்கலான்ட்டு. அண்ட் இந்த 110 வோல்ட் கன்வெர்ட்டர் வந்து ஐ திங்க் 500 ருபீஸ் சொன்னாங்க இது. பட் அந்த எல்லாம் அந்த காப்பர் வெயிட்டை பார்த்து ப்ரைஸ் போடுறாங்க. அண்ட் இந்த பினாக்கிளோட ஒரு கன்வெர்ட்டர் பாக்ஸ் இருந்ததுங்க. ஸோ இது வந்து விஹெச்எஸ் கன்வெர்ட்டருக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற பர்பஸ்க்கு நான் வந்து இதை வாங்கினேன். எப்படி பவர் கொடுக்கணும், எப்படி ஆப்ரேட்டிங்கிறது தெரியல. பட் பினாக்கிள் இந்த டிவைஸ்ன்னு பார்த்தோன்னே நம்ம வந்து கண்ணை மூடிட்டு வாங்கியாச்சு இதை.
ஏன்னா நிறைய அந்த விஹெச்எஸ் கேசட்டை மாற்ற வேண்டியது கொஞ்சம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸோடதும். அண்டு கார்டு சைஸில் ஒரு ஃபோனுங்க இது. முன்னாடி இந்த மாதிரி பார்த்துருப்போம். இது பார்த்தீங்களா ஐஃபோன் மாதிரியே இருக்குது, ஆனால் வந்து ஸ்லிம்மாக இருக்குது, செம்ம ஸ்லிம்மு. ஒரு கார்டு சைஸுக்கு தான் இருக்குது. சரி, நல்லா இருந்தது, அதனால் வாங்கிட்டோம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலான்ட்டு. ஸோ அப்படியே பாருங்கள் அவரோட ஷாப்பில் வேறு என்னெல்லாம் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்றது. ஸோ இந்த லொக்கேஷனில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். பிரிண்டர்ஸு, ஸ்பீக்கர்ஸ், அது மாதிரி நிறைய ஐட்டம் வச்சுருக்காரு. வாட்சஸ் எல்லாம் இருக்குது. எல்லாம் மோஸ்ட்லி குவாட்ஸ் வாட்சஸ் தான். அண்டு நம்ம நண்பர் வந்து இந்த சோனி வாக்மேன் காமிச்சிட்டு இருந்தார். ஒரு லெதர் பவுச்சில் வந்துட்டு சூப்பராக இது பை டைரக்ஷனல் சப்போர்ட் உள்ளது. அதாவது கேசட்டை 2 சைடும் வந்து ஓப்பன் பண்ணாமலே நம்ம வந்து ப்ளே பண்ணிக்கலாம். வித் FM அண்ட் AM ரேடியோ சப்போர்ட்டோடு இருந்தது. ஸோ இது வந்து பெல்ட் இஷ்யூ இருக்கா ஏதோ சொல்லிட்டு இருந்தார். பிஞ்ச் ரோலர் இஷ்யூ ஏதோ இருக்குன்னாரு. அதை வந்து செக் பண்ணணும், இங்கே ஏதாவது ஸ்பேர் கிடச்சா வாங்கி மாற்றணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஸோ நல்லா இருந்தது. பவுச்சில் பார்க்குறதே வந்து வாக்மேன் ஒரு தனி இது தான். அண்ட் இங்கே பாருங்கள், இது வந்து முன்னாடி டெனான் செட் இங்கே சேல் போட்டிருந்தாரு. அண்ட் இந்த ஷார்ப் செட்டு கூட முன்னாடி கொண்டு வருவார். ஸோ இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ யாராவது செக் பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த ஆல் இன் ஒன் பிளேயர் மாதிரி FM அண்ட் டேப் ஆம்ப்ளிஃபையரோடு உள்ளது செக் பண்ணுறீங்கன்னா பாருங்கள். மேலே வந்து VCR வச்சுருந்தாரு, பட் அதெல்லாம் என்ன கண்டிஷன் தெரில. அண்ட் அங்கே பார்த்து அந்த செட்டு வந்து இங்கே வந்திருக்கு. ஸோ இந்த யூனிட் கஸ்டம் சவுண்டுன்னு போட்டிருக்கு. இது ஏதோ சவுண்டு ஜென்ரேட்டரா என்னன்னு தெரியல. ஸோ நம்ம அந்த எக்ஸ்ட்ரா தாளம் போடுறதுக்கு அந்த மாதிரி கச்சேரிக்கெல்லாம் யூஸ் பண்ணுற யூனிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து சேலுக்கு இருந்தது. பிரிண்டர் அண்ட் ஸ்கேனர் இருந்தது. இது வந்து ஃப்ளாட் பெட் ஸ்கேனர். ஸோ பிரிண்டரும் இருக்குது, இங்க் டேங்க்கு ஒரு லேசர் நினைக்கிறேன் அது. அண்ட் இங்கே பாருங்கள் அகெயின் VCRs அண்டு ப்ளூரே பிளேயர்ஸ் எல்லாம் கூட இருக்குது. வேறு மற்ற ஐட்டங்களும் பாருங்கள். நான் எலக்ட்ரானிக்ஸ் மட்டுமே காட்டுறேன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருக்கீங்க. இந்த மாதிரி பல்பு கில்பெல்லாம் காட்டுறேன் நான். இதெல்லாம் பாருங்கள். அது மாதிரி இது VCR ஃபஸ்ட்டு முன்னாடி வந்தது. இதெல்லாம் ஃப்ரண்ட் டாப் லோடிங் VCR. இது NV300 நேஷ்னலோடது. இது நம்மக்கிட்டே ஒரு 2 இருக்குது. இது மோஸ்ட்லி வந்து நான் ஒர்க்கிங் யூனிட்டாக தான் வருது. மோஸ்ட்லி இப்போ VCR எல்லாமே வந்து சந்தையில் நான் ஒர்க்கிங் யூனிட்டாக தான் வருது. அண்ட் இந்த கீபோர்டு பாருங்கள். ஸோ இதில் வந்து இங்கே கேட்ரிட்ஜ் மாதிரி ஒன்று போட்டோன்னா அதுலேருந்து சில ப்ரீடிஃபைன்டு ஸ்டோர்டு சாங்ஸ் வந்து நம்ம ப்ளே பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம தாளம் போடலாம். இது பாருங்களேன், புக்கு மாதிரி ஒரு பாக்கெட் ரேடியோ, பட் லைட்டாக உடஞ்சி போயிருந்தது. ப்ரைஸ் வந்து 250 சொன்னாங்க, கொஞ்சம் அதிகமாக தான் தெரிஞ்சது. பட் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இதில் பல்பெல்லாம் வச்சுருந்ததுங்க. அது எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சது பார்க்குறதுக்கு. ஸோ அந்த டைமில் அந்த பல்பெல்லாம் வச்சுருறது கொஞ்சம் ரேர் தான். அண்ட் இந்த சைக்கிள் பாருங்கள், ஒரு பெடலை காணும். எங்கெங்கே ஒரு பெடல் கேட்டதுக்கப்புறமா தான் கடைக்காரரே பெடல் காணுமாங்கன்ற மாதிரி பார்க்குறாரு. இப்போ நல்லா அந்த செயின் எல்லாம் ரியலிஸ்டிக்காக இருந்தது. இது வந்து அப்படியே சுற்றுனா பாருங்களேன், அந்த செயின் வந்து ரியலாகவே வந்து சுற்றுது. ஸோ பக்கா ஷோ பீஸ் ஐட்டம். அண்ட் இது என்னன்னே தெரியாமல் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். நாய்ஸ் டிடெக்டர்னு போட்டிருந்தது. எனக்கு தெரிஞ்சு இந்த AV லைனில் வந்துட்டு ஏதாவது சிக்னல் நாய்ஸ் எதாவது இருந்ததுன்னா அதை வந்து இதில் காட்டுமா என்னன்னு தெரியல. ஸோ இதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும். அண்ட் இன்னொரு ஷாப்பில் இந்த சோனியோட ஒரு VCD அண்ட் DVD பிளேயர். இதோட எனக்கு லுக்கு வந்து செமையாக பிடிச்சிருந்துங்க. 5 DVD சேஞ்சர், நம்ம 5 டிஸ்க் அட் அ டைம் போட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அங்கேயே வந்து ப்ரொஜெக்டர்ஸ். அண்ட் இது பாருங்கள், ஒரு பழங்காலத்து டெலிஃபோன், லேண்ட்லைன் ஃபோன். இது வந்து அவர் சொல்லிட்டாரு பக்கா ஒர்க்கிங்க, சூப்பராக ஒர்க் ஆகுது. 3500 ஃபாரின் மேக்குன்ற மாதிரி ரொம்ப கிளியராக இருந்தார் அதோட ப்ரைஸில். ஐ திங்க் இது 2வது வாரமும் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த PA ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் கூட சேலுக்கு வச்சுருந்தாங்க. ஸோ ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் தேடிட்டு இது வந்து கொஞ்சம் டேமேஜாக இருந்தது, பேப்பர்லாம் வந்து பிஞ்சு போயிருந்தது. பட் மற்ற இதெல்லாம் இந்த தேட்டரில் வர்றதுன்னு நினைக்கிறேன். ஸோ தேட்டர் சைடில் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸு, அதெல்லாம் கூட சேலுக்கு இருந்தது. அண்ட் இதெல்லாம் பாருங்களேன், டிஃப்ரெண்ட் டாய்ஸ் வந்து இன்றைக்கி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் ரியல் மாதிரி இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. மோட்டர் இருக்கா இல்லைன்னு தெரியல, பட் அந்த பின்னாடி அந்த அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னு தெரியல, அது வந்து ஃப்ளெக்சிபிள் மூவிங் இதாகவே இருந்தது. ஆர்மி போட் மாதிரி சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, போலீஸ் போட்ஸு. அண்ட் இந்த பீங்கான்லாம் இன்றைக்கி காலையில் நிறைய சேல் ஆகிட்டு இருந்ததுன்ற மாதிரி நண்பர் சொல்லிட்டு இருந்தார். ஸோ அதெல்லாம் கூட க்ரேஸாக வாங்கிட்டு இருக்காங்க மக்கள். அண்ட் இந்த கேட் பிக்சர் பாருங்களேன், ஒரு 3D பிக்சரு நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஸோ 50 ரூபீஸாக இதை சொன்னாங்க இந்த பிக்சர். அண்ட் இதெல்லாம் பாருங்கள், இந்த இது தானே எலக்ட்ரிக் லைன் தானே, இது எலக்ட்ரிக் லைனாக இல்லை ஏதாவது கம்பி இழுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதான்னு தெரியல. பட் இதெல்லாம் கூட சேலுக்கு வந்துருந்தது. ஸோ வேறு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் போல். அண்ட் போட்டோட ஒரு சவுண்ட் பார் சிஸ்டம்.
ஸோ இந்த லொக்கேஷனில் வந்து இருக்குது. இந்நேரத்துக்கு இருக்குமான்னு தெரில. அதே மாதிரி நான் வீடியோவில் போடுற கண்டென்ட்லாம் வந்துட்டு மோஸ்ட்லி குயிக்காக சேல் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி போங்க. இருக்கும்னு சொல்லிவிட்டு அப்படியே போயிடாதீங்க. அண்ட் இந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் பாருங்கள், அசம்பிள் ஸ்பீக்கர்ஸ் தான். ட்ரினிட்ரான் போட்டிருந்தது 2A ஸ்பீக்கர்ஸ். அண்ட் மேலே உள்ளதும் அசம்பிள் ஸ்பீக்கர்ஸ் தான். அங்கேயே வந்து இந்த கன் ஒன்று இருந்தது. ஸோ இதை ஐ திங்க் இது தான் நினைக்கிறேன், பட்டாசு கன்னா இல்லை சாம்பிள் இது மாதிரியான்னு தெரில. பட் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. நல்ல லென்த்து செம்மையாக இருந்தது. கலர் வந்து செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு. அண்டு ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த இந்த 3 இன்ச் ஃப்ளாப்பி வந்து ஃபைனலாக நம்மளுக்கு இந்த பல்லாவர சந்தையிலேருந்து கிடச்சிதுங்க. ஸோ இந்த 2 இன்ச் ஃப்ளாப்பி தான் நம்மளுக்கு வந்து முன்னாடி ஏகப்பட்டது கிடைக்கும். இது மட்டும் தேடி பார்ப்போம், கிடைக்கவே கிடைக்காது. இன்றைக்கி அதிசயமாக மாட்டிருச்சு. இது பாருங்கள், கம்பேரிசனுக்கு 2 இன்ச்சு. ஸோ இதோட சைஸும் பாருங்கள். இது வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அண்ட் ஈஸியாகவே வந்து அது டேமேஜ் ஆகிடும். ஸோ அது வந்து நம்மளுக்கு லக்கிலி கிடச்சிருச்சு. அண்ட் பக்கத்தில் ஒரு கடையில் வந்துட்டு இந்த மாதிரி பாக்ஸில் ஏகப்பட்டது போட்டு வச்சுருந்தாங்க அடாப்டர்ஸு. பட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்க. ஏன்னா உள்ள அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் பார்த்தாவே தெரியுது ஏதோ சீப் சைனீஸ் ஐட்டமாக இருக்கும். வாங்கி உங்கள் டிவைஸை டேமேஜ் பண்ணாதீங்க. ஸோ இந்த ஏர் பம்பும் இருந்தது. இது வந்து இந்த ஃபிஷ் டேங்க் யூஸ் பண்ணுற பம்ப் இது. அண்ட் இந்த வாக்மேன் ஒன்று சூப்பர் கலரில் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதெல்லாம் வந்து லோக்கல் பிராண்ட் மாதிரி தாங்க. இதெல்லாம் வந்து சவுண்ட் குவாலிட்டி அந்தளவுக்கு இருக்காது. மேபி வேணுன்றதுக்காக ஒரு வாக்மேன் வாங்கிக்கலாம். அண்ட் இந்த பிளேயர் பாருங்களேன், சோனியோட ஒரு டிவிடி பிளேயர் தான் நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல ஃபார்ம் ஃபேக்டரு. கண்டிப்பாக ஒரு மாடர்ன் டிவைஸ் மாதிரி இருந்தது. அண்ட் இன்னொரு ஃபோன் இது வந்து ஒரு விண்டேஜ் ஃபோனாக இருந்தது. ஒர்க்கிங் யூனிட் தாங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஃபாரின்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்கன்னு தோணுது அந்த நம்பர்லாம் பார்க்கும்போது. யூஸ்வலாக நம்ம டயலில் வந்துட்டு இந்த லெட்டர்ஸ் வராது. ஸோ ஃபாரின் இதில் தான் வந்து லெட்டர்ஸ் வரும். ஸோ இது வந்து இன்றைக்கி சேலுக்கு இருந்தது. இதில் என்ன கீழே உள்ளதுலேயும் ஒரு பிளாக் இது வரும்னு நினைக்கிறேன், அது மிஸ் ஆகுது. அந்த கப்பு மாதிரி ஏதோ வரும், அது மிஸ் ஆகுது. அண்டு ஜிப் ட்ரைவ் இன்றைக்கி பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஜிப் ட்ரைவ் வந்து கொஞ்சம் ரேராக தான் வருது. இந்த ஃப்ளாப்பியோட பெரிய சைஸில் இருக்கும். நம்ம ஏற்கனவே ஒரு ஃப்ளாப்பி அதை காமிச்சு நான் தின் சைஸு, இது அதோட திக்காக பெருசாக இருக்கும். அண்ட் அங்கங்கே விசிஆர்ஸும் பார்க்க முடியுது. இதெல்லாம் வந்து ரொம்ப புவர் கண்டிஷனுங்க. நல்ல கண்டிஷனில் எடுக்கிறதே ஓட மாட்டேங்குது. இதெல்லாம் வந்து எடுத்தால் என்ன இதுன்னு தெரியாது. அண்ட் தப்லாக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியாதவங்க இந்த வீடியோ வழியாக பார்த்துக்கோங்க. யாரோ கிழிச்சு வச்சுருக்காங்க, உள்ளே என்ன இருக்குன்றது உங்களுக்கு இப்போவே தெரியும். ஸோ இதை எடுத்து ரீபர்பஸ் பண்ணுறவங்க மேபி வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிராஸ் ஐட்டம்ஸ் கேட்குறீங்க, பிராஸ் ஐட்டம்ஸ் பாருங்கள். இது வந்து ஒரு ஷாப்லேருந்து எடுத்தது. எனக்கு பிடிச்சது வந்து அந்த கோகோனட் ட்ரீ, தென்னை மரத்தோட ஒரு அழகான ஒரு டிசைனில் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் மற்ற ஐட்டங்களும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அண்ட் இந்த ட்ராகன் டால் பாருங்களேன், இது வந்து இந்த வாட்டர் ஃபவுண்டன் மாதிரி உள்ளது. ப்ரைஸ் வந்து 3,500 சொன்னாங்க, 3,500. ஆனால் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி தேடிட்டு இருக்கீங்கன்னா பாருங்கள், அந்த பிராஸ் ஷாப்லேயே தான் இருந்தது. அண்ட் இது வந்து கார் ஃபேனுன்னு நினைக்கிறேன். ஸோ கார் அடாப்டரில் அந்த கார் லைட்டர் அடாப்டர் இருக்கும்ல, அதில் வந்து மாட்டிட்டு ஒரு ஃபேன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் போல். ஃப்ளெக்சிபிளாக இருந்தது, பரவாயில்ல. இதுவும் ஒரு நல்ல ஐடியாவாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. நல்ல பாக்ஸ்லேயே வந்து ஏகப்பட்டது வச்சுருந்தாரு. ஸோ இங்கே வந்துட்டு அந்த ஃபோனெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இந்த போன வீக்கும் கவர் பண்ணியிருப்பேன் இந்த லேண்ட்லைன் ஃபோனு. ஸோ இந்த ஃபோன் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பார்த்து வாங்க. நண்பர் வாங்கினவர் என்ன சொன்னார்னா, அந்த நம்பர்ஸ் டயல் கீபேட் வந்து ஒர்க் ஆகலைன்ற மாதிரி சொன்னார். டயல் டோன் வருது ஆனால் கீபேட் ஒர்க் ஆகலைன்னாரு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஃபால்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் பார்த்து இது பண்ணுங்கள். அண்ட் இந்த புக்கில் பாருங்களேன், ஃபுல்லாக வந்து இந்த கேம்ஸு நம்ம வந்து பேப்பரில் எப்படி செய்யலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க, டக்குன்னு வரல. ஸோ இந்த புக்கில் வந்து எப்படியெல்லாம் டிஃப்ரெண்ட் கேம்ஸ் எல்லாம் பண்ணலாம், பேப்பர் டாய்ஸ் பண்ணலான்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அண்ட் இங்கே பாருங்கள், ஏகப்பட்ட ஸ்பேர் ஐட்டம்ஸ், கம்ப்யூட்டர் ஸ்பேர் ஐட்டம்ஸ். அண்ட் மைக் ஒன்று சீல்டு கண்டிஷனில் இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து லேட்டஸ்ட் மைக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. மற்ற ஆம்ஸு அதெல்லாம் பாருங்கள், பவர் பேங்க்ஸு, பிரிண்டர்ஸ் அண்ட் கிளாக்ஸ். அண்ட் இந்த யூனிட் பாருங்கள், இது இந்த ஷாப்பிங் மாலில் யூஸ் பண்ணுற ஐட்டம்னு நினைக்கிறேன். கிராசரி ஸ்டோரில் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சைடு ஆப்ரேட்டர் இருப்பாங்க, இன்னொரு சைடு வந்து நம்ம டிஸ்பிளே பார்த்துல இந்த மெக்டி அந்த மாதிரி வெண்டிங் மிஷின் சைட்லலாம் பார்க்கலாம் இதை. அண்ட் இந்த ஃபோன் இது வந்து ஆக்சுவலாக ஃபோன்னு நினச்சேன், அப்புறம் பார்த்தா ஏதோ ஒரு கேமரா யூனிட் மாதிரி இருக்குது. கேமரா யூனிட் மட்டும்தானா கேமான்றது தெரியல.
அண்ட் இந்த கார் பாருங்கள், செம வெயிட்டாக இருந்ததுங்க இந்த காரு. இதுவும் எனக்கு தெரிஞ்சு 1500 ஏதோ சொன்னார்னு நினைக்கிறேன். ஸோ டோர்லாம் ஓப்பன் ஆகிற மாதிரி டைப் தான். வீல் பேஸ் எல்லாமே வந்து நல்லா இருந்தது இது. ஸோ யாராவது தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஜானகிராமன் ஷாப்பில் வந்துட்டு இந்த ஏகப்பட்ட பழைய கெப்பாசிட்டர்ஸ், ரெசிஸ்டர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து இந்த வேல்வ் ரேடியோ, டிரான்சிஸ்டர் ரேடியோக்கெல்லாம் ரிப்பேருக்கு யூஸ் பண்ணுற ஸ்பேர் காம்பனன்ட்ஸு. ஸோ இது வந்து ஏகப்பட்டது இருந்தது. சரி, நம்ம வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். நம்ம ஃப்யூச்சரில் வந்து நம்மளுக்கு வேல்வ் ரேடியோக்கு ரிப்பேருக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். அண்டு இதில் ஏதாவது தேவைன்னா கூட பாருங்கள். இன்றைக்கி நிறைய போட்டு வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து அவ்வளோ ப்ரெஷியஸான ஐட்டம்ஸு. கண்டிப்பாக ஒரு மெக்கானிக் கிட்டேருந்து வந்திருக்கு. அண்ட் இந்த ரேடியோவும் வந்து அவரோட ஷாப்பில் இருந்தது. சப்போஸ் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா செக் பண்ணி பாருங்கள். பெட் டைப் ரேடியோ ஃபிலிப்ஸு. அண்ட் இது வந்து இந்த பிராண்டு சன்னி. யூஸ்வலாக இந்த வாக்மேன் இதெல்லாம் பார்ப்போம். ஸோ இதெல்லாம் கண்டிஷன் ஓகே தான். செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இந்த ரேடியோஸும் வச்சுருந்தார். இதுவும் பாருங்கள் சன்னி பிராண்டு தான். அண்டு கெஜிபோ பிராண்ட்லேயே மல்டி பேண்ட் சப்போர்ட் உள்ள ரேடியோஸும் வச்சுருந்தார். ஸோ இந்த யூனிட் பாருங்கள், இது நம்ம நண்பர் தான் பார்த்து காமிச்சிட்டு இருந்தார். நம்மளுக்கு வந்து கரெக்டாக இதை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல. பட் இது வந்து நல்ல யூனிட்டு, மக்கள் தேடிட்டு இருப்பாங்க, அதனால் கவர் பண்ணுங்கன்ற மாதிரி சொன்னார். பாருங்கள், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா செக் பண்ணி பாருங்கள். மிருதங்கம், வீணை, தப்லா அந்த மாதிரி, ஐ திங்க் தப்லா மட்டும்தான் நினைக்கிறேன். தப்லாவும் வீணாவும் இருந்தது. இது வந்து பல்ப் ஸ்டாண்டு எப்படி டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு ஹாலில் வைக்கிற மாதிரி ஒரு யூனிட்டு. ஏகப்பட்ட கேசட்ஸ் இதெல்லாம் இருந்தது. அண்ட் ஒரு சூப்பர் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி ஒன்று இருந்ததுங்க. இது ஆக்சுவலாக நேஷ்னல் மாதிரியே இருக்குது. ஆனால் பிராண்டு வந்து தெரிஞ்ச பிராண்ட் மாதிரி தெரியல. 1500க்கு சேல் போட்டிருந்தாங்க. கலர்லாம் ரொம்ப வெயிலில் வச்சு கலர்லாம் இதாகி போயிருந்தது. ஒரு மாதிரி எல்லோயிஷாக. ஆக்சுவலாக இது ஒயிட் வரும்னு நினைக்கிறேன். கலரே வந்து மாறி போயிருந்தது. ஸோ அங்கேயே மற்ற ஸ்பேர்ஸ் எல்லாம் கூட பாருங்கள். ஸோ இந்த கிராஃபிக்ஸ் கார்டு வச்சுருந்தாங்க, எம்எஸ்ஐயோடது. ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு தேடிட்டுருக்கீங்கன்னா அங்கங்கே மாட்டோம் 1-2 ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ். அண்ட் இது பாருங்கள், இந்த ஃபோன் வச்சு நம்ம ஜூம் பண்ணி பார்க்குறது, 3D எஃபெக்டில் பார்க்கலான்ற மாதிரி போட்டிருந்தது. ஒன்று வந்து 150 ருபீஸ்ன்ற மாதிரி போட்டு பாக்ஸாக சேலுக்கு போட்டிருந்தாங்க. சப்போஸ் வரீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மானிட்டர் வந்து 500 ருபீஸ் தாங்க. வெறும் 17 இன்ச் மானிட்டரு 500 ருபீஸ்க்கு வாய்ப்பே இல்லை. ஆளுக்கு பெட்டியாக வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. இந்த குட்டியான வண்டியில் வந்துட்டு கொண்டு வந்து குமிச்சு போட்டு வச்சுருந்தாங்க. கோகனட் பிராண்டுன்ட்டு எல்லாமே 500 ருபீஸ்ங்க. இது HDMI சப்போர்ட்டு பாருங்களேன். நீங்கள் ஏதோ ஒரு ஸ்பேர் பர்பஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதை. அண்ட் இந்த பாட்டில்ஸ் எல்லாம், கோழிகுண்டு பாட்டில்ஸ் எல்லாம் வந்து 25 ரூபான்னு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பழைய பாட்டில். இப்போ வருது பிளாஸ்டிக்கில் வருது. பட் நீங்கள் ரியல் பாட்டிலாக பார்க்கணும், கிளாஸ் பாட்டிலாக பார்க்கணுன்னா இங்கே வந்து சேலுக்கு வச்சுருந்தாங்க. இது என்ட்ரன்ஸ் கிட்டே வருது. ரிட்டர்ன் போகும்போது பார்த்தோம். அண்ட் பெட் சைடு பாருங்கள், இன்னும் புதுசாக சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஆஸ் யூஷுவல் பெட்ஸ் தான் இருந்தது. ஸோ உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு வாக் த்ரூ காமிச்சிருக்கேன். சப்போஸ் எதாவது வந்து ஐட்டம் தேடிட்டுருக்கீங்க, ஏதாவது பெட் தேடிட்டுருக்கீங்க, இல்லை லைஃப் ஸ்டாக் ஏதாவது தேடிட்டுருக்கீங்கன்னா அப்படியே பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பிளான் சைடும் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் பிளான்ஸ் தான். அப்படியே நான் வந்து ஓவர்வியூ கவர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு சப்போஸ் எதாவது இன்ட்ரெஸ்டிங் பிளான்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா டக்குன்னு வந்து பார்த்து வாங்கிக்கோங்க.